Hello friends, welcome back to Civil Knowledge Tamil. இன்னைக்கு இந்த SketchUp வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி மிரர் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு டைப்பில் இந்த ஆப்ஜெக்டை நம்ம மிரர் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம். இது ஒரு காப்பி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு காப்பி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் நம்ம மிரர் பண்ணுறதுக்கு ஸ்கேல் டூலை யூஸ் பண்ணுங்கள். எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் டூல் ஆக்டிவேட் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் எந்த டைரெக்ஷனில் மிரர் பண்ணணுமோ அந்த டைரெக்ஷனோட கிரிப்பை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த ரெட் ஆக்சிஸில் இந்த ஆப்ஜெக்டை மிரர் பண்ணுறேன். அதனால் இந்த ரெட் ஆக்சிஸோட இந்த கிரிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ வந்து -1 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரெட் ஆக்சிஸில் மிரர் ஆகிடும். ஸோ இதே மாதிரி க்ரீன் ஆக்சிஸில் வேணுனாலும் நீங்கள் அதே மாதிரி க்ரீன் ஆக்சிஸ் கிரிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ -1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது க்ரீன் ஆக்சிஸில் மிரர் ஆகிடும். ஸோ இப்படி ஸ்கேல் டூலை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டைரெக்ஷனில் ஈஸியாகவே ஆப்ஜெக்டை மிரர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, அகைன் ஒரு காப்பி க்ரியேட் பண்ணுறேன். மூவ் டூல் யூஸ் பண்ணி ஒரு காப்பி க்ரியேட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி ஒரு காப்பி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளிப் அலாங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் எந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் மிரர் பண்ணணுமோ அந்த டைரெக்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ க்ரீன் டைரெக்ஷன் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ க்ரீன் டைரெக்ஷனில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மிரர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை SketchUpல ஈஸியாக மிரர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.